ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் பேபி ஃபுட் மேஜிக். இன்றைக்கி பேபிஸ்க்கு ஹெல்த்தியான ரெட் ரைஸும் கோகனட் மில்க்கு வச்சு போரிஸ் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பேபிஸ்க்கு நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பேபிஸ் நல்ல வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் இது வந்து நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். 2 ஸ்பூன் வந்து ரெட் ரைஸ் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 4-5 டைம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் ரைஸ் வந்து குக் ஆகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நல்லா வந்து ஊறினதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் ரைஸ் எடுத்து உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் வந்து இந்தளவுக்கு நல்லா உடஞ்சி வரணும். அப்போ தான் வந்து ரைஸ் நல்லா ஊறி இருக்குன்னு அர்த்தம். இதோட பார்த்திங்கன்னா 2 பீஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் நல்லா திக்கான தேங்காய் பாலாக வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட பார்த்திங்கன்னா நம்ம ரைஸையும் வந்து நான் கோதுமை ரவை பதத்துக்கு வந்து அரைச்சிட்டு எடுத்துக்கிறேன். உங்கள் பேபிஸ் இதை விட ஸ்மூத்தாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அதை விட ஸ்மூத்தாக கூட அரைச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து சாஸ்பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா தாராளமாகவே வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா 1-1 1/2 டம்ளர் தண்ணி நல்லா தாராளமாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக வந்து பிங்க் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே இருக்க குழந்தைங்களுக்கு உப்பு தேவையில்லை. நல்லா ஒரு 15 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா இந்தளவுக்கு வந்து ரைஸ் நல்லாவே வந்து குக் ஆகி வந்துடும். நல்லா ரைஸ் குக் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலையும் இதோடையே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுற கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு நல்லாவே வந்து கிடச்சிரும். இப்போ வந்து நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்துகிட்டு வேறு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு மட்டும் குக் பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் குக் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பேபிஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.